இப்போ சீமான் அவர்கள் 8% வந்திருக்காரு சொல்றாங்க. அது சில பேர் நல்ல முறையாவும் சொல்றாங்க, சில பேர் அதை வேற மாதிரி போர்ட்ரேட் பண்றாங்க. தினத்தந்தி ஊடகத்துல திட்டமிட்டு ரொம்ப கீழ்த்தரமா வன்மத்தோடு காழ்ப்புணர்ச்சியோடு சீமானுக்கு எதிராக இருக்காங்க. சரி, இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, சீமானுக்கு சில பேர் சப்போர்ட் பண்றாங்கப்பா, சப்போர்ட் பண்ற மாதிரியே அவரை வளர விடாம டம்ப் பண்றாங்க. இது ஒரு 1.1 இருந்து 8.2 வந்தாருன்னா முழுக்க சீமான் உழைப்பு, தன்னம்பிக்கை, துணிச்சல், அவருடைய அசாத்திய தொடர்ந்து தனித்தே நிற்பேன். நான் வேலுப்பிள்ளை பிரபாகரன் படம் முதலமைச்சர் நாற்காலிக்கு பின்னாடி இருக்கும் சீமான் பின்னாடி இருக்கணும் அவர் துணிச்சலாக நிற்கிறார்கள். அது அவருக்கு வளர்ச்சிக்கு காரணம். தம்பி மாநாட்டிற்கு அழைத்தால் நான் போவேன், சீமான் வாக்கு கொடுத்துருக்காரு. சீமானும் விஜய் தனியாக மே மாதம் ஒரு ரகசிய சந்திப்பு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அதுக்கப்புறமும் ஒரு ரகசிய சந்திப்பு பண்ண போகிறாங்க விரைவில், அது நடக்க போகுது, இது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உண்மைதானா? ரகசிய சந்திப்புகள் நடக்கிறதா தான் நானும் கேள்விப்படுறேன். அந்த ரகசிய சந்திப்புக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அது என்னையும் தொடர்புபடுத்தி அந்த சந்திப்பில் பேசுகிறாங்க. ரெண்டோரும் ஒன்று சேர்ந்து களத்துக்குள்ளே வரலான்னு தெரிய வருது. விஜய் சீமான் தலைமையை ஏற்றுக்கிட்டு களங்காண்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள், வாய்ப்புகள் இருக்கதா தான் தெரியுது. நீங்க விஜய் சீமான் அவர்களை இணைக்க பாக்குறீங்களா, விஜய் சீமான் அவர்களை உடைக்க பாக்குறீங்களா? ஏமா இந்த இல்ல, இது எல்லாருமே ஆர்டி அவர்கள் இதை பண்றாரு, ஆர்டி அவர்கள் இதை சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் ஓப்பனா பேசுறாங்க. நீங்க இதுல தெளிவா ஒரு பதில் சொல்லிட்டீங்கன்னா அவங்க தெளிவா இல்ல. நாச்சியார்கிட்ட நோ கமெண்ட்ஸ்ங்கிற பதிலே சொல்லிடுறேன். வணக்கம் சார். வணக்கம் நாச்சியார். தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் நிலைப்பாடெல்லாம் எப்படி இருக்கு? கள நிலைப்பாடுகள் அதே 4 முனை போட்டி தான் இப்பவும். இப்போ சீமான் அவர்கள் 8% வந்திருக்காரு சொல்றாங்க. அது சில பேர் நல்ல முறையாவும் சொல்றாங்க, சில பேர் அதை வேற மாதிரி போர்ட்ரேட் பண்றாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? தினத்தந்தி ஊடகத்துல திட்டமிட்டு 5% போட்ட பிறகும், அதிமுக 30% கொடுத்த பிறகும், அதிமுக 20.4க்கு போயிட்டு இது 8க்கு வந்தது பெரிய சாதனை தான். தினத்தந்தி ஊடகத்தில் சுகுமாரா யாரோ ஒருத்தர் ரொம்ப கீழ்த்தரமா வன்மத்தோடு காழ்ப்புணர்ச்சியோடு சீமானுக்கு எதிராக இருக்காங்க. ஏன் தான் இப்படி ஒரு புகழ்பெற்ற ஊடகத்தில் இருக்காங்களோ திறந்து வாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, சீமானுக்கு சில பேர் சப்போர்ட் பண்றாங்கப்பா, சப்போர்ட் பண்ற மாதிரியே அவரை வளர விடாம டம்ப் பண்றாங்க. அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதெல்லாம் முடியாது. மக்கள் கையில தான் எல்லாமே இருக்கு. இது ஒரு 1.1 இருந்து 8.2 வந்தாருன்னா முழுக்க சீமான் உழைப்பு, தன்னம்பிக்கை, துணிச்சல், அவருடைய அசாத்திய தொடர்ந்து தனித்தே நிற்பேன். நான் வேலுப்பிள்ளை பிரபாகரன் படம் முதலமைச்சர் நாற்காலிக்கு பின்னாடி இருக்கும் சீமான் பின்னாடி இருக்கணும் அவர் துணிச்சலாக நிற்கிறார்கள். அதுதான் அவருக்கு வளர்ச்சிக்கு காரணம். சார், தனிச்சே நிற்கிறது சரி கிடையாது. தனிச்சே நின்னா ஒண்ணுமே சாதிக்க முடியாது. தனிச்சே நின்று ஜெயிச்சு இப்போ வந்திருக்க சதவீதம் ஓகே தான், ஆனால் ஃபியூச்சர்ல தனிச்சு நின்னா அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துல போய் நிற்க முடியாது அப்படிங்கிற பேச்சும் போயிட்டு இருக்கு. அது சீமானை பிடிக்காதவங்க, சீமானுக்கு வெற்றியில் பொறாமப்படக்கூடியவங்க, சீமான் கூட்டணி போய் ஒளிஞ்சு பெற மாட்டாரான்னு நினைக்கக்கூடிய ஓநாய்கள் தான் அப்படி சொல்லுவாங்க. சீமான் என்ன சொல்லியிருக்கிறாரு? ஆம் ஆத்மி பஞ்சாபில் நடந்தது உங்கள் பிள்ளை சீமானுக்கு நடக்காதான்னு தேர்தலில் கேட்டார். பஞ்சாப் ஆம் ஆத்மி 7.4%, 2019 மக்களவை தேர்தலில் எடுத்தாங்க. அவங்க சட்டமன்ற தேர்தலில் 43% வாக்கு எடுத்தாங்க, ஆட்சியை பிடிச்சாங்க. அதே மாதிரி தான் சீமானும் மக்களவை தேர்தலில் 8.2 எடுத்தவன் சட்டமன்ற தேர்தலில் நான் கண்டிப்பாக ஆட்சியை பிடிப்பேன்னு அவர் நிற்கிறார். அவர் உரிமை, அவர் நம்பிக்கையில் அவர் உரிமையில் போகிறார். 1.1 எடுத்த கட்சி இவ்வளோ வரும்னு யாராவது எதிர்த்து பார்த்தாங்களா? நானே என்ன சொன்னேன், என் ஃப்ரெண்டு கோபால் நார்கோயிலில், அவர் கொஞ்சம் தமிழ் தேசியம், சீமான் சிவாஜி ரசிகர்லாம் அவர் கொஞ்சம் பிடிக்கும், அவர் சிவாஜி ரசிகர். அப்போ அவருக்கு என்னடே 4% வருவான்னு நினச்சேன், இப்படி போயிட்டானடே, என்னடே செய்ய, ரொம்ப லோ ஓட்டு என்னமோ தேராதுடேனாரு. அது இன்னைக்கு 8.8. அது இந்தியா ஃபுல்லாக மற்ற நேஷனல் பார்ட்டிஸ் எல்லாம். சார், அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன, அங்கீகாரம் பெற்ற கட்சி. சார், அங்கீகாரம் வாங்கியாச்சு, இதுக்கப்புறம் சின்னம் வாங்கிடுவாரா சார்? விவசாயம் சம்பந்தப்பட்ட சின்னம் வாங்க போறாருன்னு தகவல்கள் சொல்லுது. இன்னொரு பக்கம் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, சீமான் விஜய் கூட்டு தம்பி மாநாட்டிற்கு அழைத்தால் நான் போவேன், சீமான் வாக்கு கொடுத்துருக்காரு. சீமானும் விஜய் தனியாக மே மாதம் ஒரு ரகசிய சந்திப்பு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அதுக்கப்புறமும் ஒரு ரகசிய சந்திப்பு பண்ண போகிறாங்க விரைவில், அது நடக்க போகுது, இது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உண்மைதானா? ரகசிய சந்திப்புகள் நடக்கிறதா தான் நானும் கேள்விப்படுறேன். அந்த ரகசிய சந்திப்புக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அது என்னையும் தொடர்புபடுத்தி அந்த சந்திப்பில் பேசுகிறாங்க. அது 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 ஆதாரமற்ற செய்திகள். பட் ரகசிய சந்திப்பு தொடர்ந்து நடக்குதுங்கிறது நமக்கு தெரியுது. ரெண்டோரும் ஒன்று சேர்ந்து களத்துக்குள்ளே வரலான்னு தெரிய வருது.
விஜய் சீமான் தலைமையை ஏற்றுக்கிட்டு களங்காண்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் வாய்ப்புகள் இருக்கதா தான் தெரியுது. விஜயும் சீமானும் தான் முடிவு பண்ணணும். சார், ஒரு பக்கம் கருத்து கணிப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, சீமான் அண்ணனும் விஜய் அவர்களும் கூட்டு சேர்ந்தால் வந்து இது சீமான் அவர்களுக்கு சாதகம் அமையாது, விஜய் அவர்களுக்கு தான் சாதகம் அமையும். சீமான் அவர்கள் இந்த மாதிரி 2 பேர் கூட்டணி வச்சுக்கணுங்கிற அலைன்ஸ் வச்சுக்கணுங்கிற முடிவை எடுக்கவே கூடாது, இது தவறான முடிவு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க சார்? நான் சீமான் விஜய் கூட்டணியை உடைக்க பார்க்குறேன்னு என் மேலே ஒரு ஒரு வன்மத்தோட எப்படி ஆர்டி அவர்கள் அப்படி சொல்லலாம் அப்படின்னு என்கிட்டே நிறைய பேர் கேட்க இது இருக்குது. அதனால இதில் நம்ம பேசாமல் இருக்கிறது பெற்றலாம் நாச்சியார். கண்டிப்பா சார். அது வேற சீமான் விஜய் கூட்டணியை உடைக்க பார்க்கறதா என் மேல குற்றச்சாட்டு. இன்னொரு தரப்பு தமிழக பாஜகவோட ஒரு கோஷ்டி சீமான் விஜய் கூட்டணியை ரவீந்திர துரைசாமி தான் உருவாக்குறான்னு பிஎம்ஓ ஆபீஸுக்கு பெட்டிஷனா போடுறான். எப்பா, நான் மோடிக்காக இருக்கிறது பதவிக்காக இல்லப்பா, 2029 மோடிக்காக நான் உழைப்பேன். அது நான் 2014 நெஹ்ரு சாதனை முறியடிப்பாருன்னு நிஜந்தனுக்கு அந்த கல்யாணராமன் இருந்தார் சகோதரர் நிஜந்தனுக்கு வின் டிவிலே நான் அந்த இதை டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன் 14ஆம் ஆண்டுல இருந்து. இப்போ 24 சொல்கிறேன், 4வது முறை மோடி பிரதமராக வருவார். அதற்காக என்னோட நாலேஜ் ஒர்க்கு எல்லாத்தையும் நான் செய்வேன். பதவி எதிர்பார்த்து செய்யலப்பா, நீ 1000 பெட்டிஷன் வேணாலும் போட்டுட்டு போ, நான் பதவி எதிர்பார்த்தா தானே எனக்கு அதை பற்றி கேர் பண்ணுறதுக்கு. நான் இப்போ கூட ஒரிசாவில் நம்ம பிராண்டிங் டீம், நம்ம டேட்டா அனலிஸ்ட் எல்லாமே சேர்ந்து ஒரு ட்ராப் போட்டு அனுப்பி வச்சுருக்கோம். ஒரிசாவில் சைமல்டேனியஸ் எலெக்ஷன் வரக்கூடாது, வந்தால் காங்கிரஸும் பிஜேடியும் பார்லிமெண்ட் உனக்கு அசம்பிளி எனக்குன்னு இந்த எம்ஜிஆர் அதிமுகவும் காங்கிரஸும் சேர்ந்த மாதிரி சேர்ந்து விடுவாங்க. அதனால அடுத்த மக்களவைத் தேர்தல் அட்வான்ஸ் பண்ணுங்க 6 மாதம், அல்லது சட்டமன்ற தேர்தல் அட்வான்ஸ் பண்ணுங்கன்னு மோடிக்காக சிந்திச்சு செயல்படக்கூடியவங்க நாங்கள். பதவிக்காகலாம் இல்லை, பதவிக்காக நாங்கள் இருந்திருப்போம்னா பாரத் பதவிக்கு அப்போவே கேட்டாப்புல, மோடிக்கிட்ட பதவி வாங்கிட்டு செய்கிறீங்களா, ஜாதிகளை பற்றிய மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறதுக்கு, அல்ல பின்னர் பதவி வாங்கிடுங்களான்னு பாரத் பதவி கேட்டாப்ப நம்ம சொன்ன ஒரே வார்த்தை, அண்ணனுக்கு தம்பி செய்கிறதுக்கு எதுக்கே பதவி. ஸோ நீங்கள் என்ன பெட்டிஷன் வேணாலும் போடுங்க, அது எனக்கு மகிழ்ச்சி தான், நான் அதில் எதுவுமே எதிர்பார்த்து இல்லைங்கிறது தான் உண்மை. கண்டிப்பாக சார், சொல்ல வேண்டியதை இந்த காணொலி மூலமாக சொல்லியாச்சு. ஆனால் இன்னொரு பதிலும் நீங்கள் சொல்லுங்கள் சார், நீங்கள் வந்து விஜய் சீமான் அவர்களை இணைக்க பார்க்குறீங்களா, விஜய் சீமான் அவர்களை உடைக்க பார்க்குறீங்களா? ஏமா இந்த 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 இல்ல, இது வந்து எல்லாருமே வந்து ஆர்டி அவர்கள் இதை பண்றாரு, ஆர்டி அவர்கள் இதை சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் ஓப்பனா பேசுறாங்க. நீங்க இதுல தெளிவா ஒரு பதில் சொல்லிட்டீங்கன்னா அவங்க தெளிவா இல்ல. நாச்சியார்கிட்ட நோ கமெண்ட்ஸ்ங்கிற பதிலே சொல்லிடுறேன். திமுகல 6% ஓட்டு போன தடவையோட இந்த தடவை கம்மியா வந்திருக்கு. அந்த ஓட்டுகள் சீமான் அவர்களுக்கு போச்சா இல்ல அண்ணாமலை அவர்களுக்கு போயிருக்குமா? சீமானுக்கு தான் போச்சு. 53% வாக்கு திமுக அணி எடுத்திருந்தாங்க. இப்போ 48% வாக்கு எடுத்திருக்காங்க. 47 ஒரு 53 பாயிண்ட் சம்திங் 6% வாக்கு குறைஞ்சிருக்காங்க. 2019 3.8% வாக்கு சீமான் எடுத்திருந்தார். இப்போ 8.2% வாக்கு எடுத்திருக்காரு. 4.5% வாக்கு கூடியிருக்காப்புல. அதிமுக 1% வாக்கு கூடியிருக்கு. அப்போ 4.5% வாக்கு சீமானுக்கு தான் கூடியிருக்கு, 1% வாக்கு அதிமுக கூடியிருக்கு. மீதி வாக்கு தான் பாஜக அணியில் ஏசி சண்முகம் கஷ்டப்பட்டு தான் வன்னியர்கள் எல்லாம் துரைமுருகன்ட்ட கன்சால்டேட் ஆகி அந்த தொகுதியில் கன்சால்டேட் ஆகி துரைமுருகன் பையன் கதிரான் ஜெயித்திருக்கிறான். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், துரைமுருகனால் திமுக பாமக கூட்டணி உருவாக்க முடியாது. ஆனால் இந்த இதில் லாபி பண்ணி அவங்கள கையில் எடுத்து வன்னியர் ஓட்டை எடுத்து முதலியாரா வன்னியாராங்கிற ஒரு போலரைசேஷன் வந்து அதில் துரைமுருகன் பையன் ஜெயித்திருக்கான். அங்கே கொஞ்சம் முதலியார் திமுக வாக்குகள் இந்த அன்னைக்கு ஒரு 1/2% இந்த மாதிரி தொகுதிகளில் போயிருக்கலாம். ஸோ மொத்தத்தில் 4.5% ஓட்டு சீமான் ஸ்டாலினுக்கு வாக்குலேருந்து எடுத்திருக்கிறாரு. அது வண்ணார், நாவிதர், குயவர் போன்ற பரவலாக வாழக்கூடிய சமூகங்களோட வாக்காட்டும் இருக்கலாம். ஸ்டாலின் இந்த சமூகங்களுக்கு வாரிய தலைவர் கொடுக்கலாமா, எம்எல்சி கொண்டு வந்து இவங்களை என்டர்டெயின் பண்ணலாமான்லாம் யோசிக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்டாலின் ஒரு ப்ரூடன்ட் லீடர், அது நல்லாவே தெரியும் ஸ்டாலினை பற்றி. இதில் நான் விஜய் அந்த மைக் சின்னத்தை போட்டு விளம்பரம் போட்டதுலேயும் சீமானுக்கு ஒரு ப்ளஸ் உண்டு. இதையும் உண்மையை சொல்லிடுறேன் நான், ஏன்னா மாற்றி மறித்து சொல்கிறது கிடையாது, எல்லா இடமும் ஒரே மாதிரி பேசக்கூடிய ஆள் தான் நம்ம. அதே வேளையில் சிஐ எதிர்த்து விஜய் மோடிக்கு எதிராக போட்ட இதில் எந்த நஷ்டமும் இந்துக்கள் மத்தியில் விஜயால இந்து ஓட்டர்ஸை விஜயால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியல. அது 18% வந்துட்டு விஜய் சிஏ எதிர்ப்புங்கிறதுல அதில் எந்த பாதிப்பும் பாஜகவுக்கு இல்லை. பாஜக தமிழ்நாட்டில் மற்ற காலகட்டத்தில் இல்லாத அளவுக்கு அண்ணாமலை தலைமையில் பெரிய வாக்களை பெற்றுட்டு விஜயால அதை அசைச்சு பார்க்க முடியல. அதே வேளையில் விஜய் வந்து நாம் தமிழருக்கு வாக்கை வந்து கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாரு. கிறிஸ்தவ சமூக மக்கள், தலித் கிறிஸ்தவர்கள், பரையர் சமூக வாக்கள் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு, எனக்கு தெரியும். நம்ம அதை மறைச்சு யாரையும்
பொய்யாட்டு இதாக நம்ம சொல்ல மாட்டோம். இல்லை ஓட்டை விளையலைன்னு சொல்கிறாங்க சார். விஜய் ரசிகர்கள் ஓட்டு சீமானுக்கு போகவே இல்லை அப்படின்னு தானே சார் சொல்கிறாங்க. விஜய் ரசிகர்கள் இல்லை, விஜய் ரசிகர்கள் வந்து பல கட்சியிலும் இருப்பான், சிவாஜி ரசிகர் மாதிரி தான். விஜய் சொன்னதுனால கிறிஸ்தவ வாக்காளர்களும் பரையர் சமூக வாக்காளர்களும் சீமானுக்கு ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட்ல போட்டிருக்காங்கிறது எனக்கு கிடைக்கக்கூடிய இதில் வந்து நான் தேர்தலுக்கு முன்னாடி அதை சொன்னேன் இல்லையா. அது மற்றபடி விஜய் சிஐ எதிர்த்து பேசினதில் எந்த இந்து விஜய் ரசிகராக உள்ள எந்த இந்து பாஜகவுக்கு எதிராக போயிட்டான்? ஏதாவது ஒரு இந்து பாஜகவுக்கு எதிரானவன் எதிராக விஜய் ரசிகம் போட்டான் நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். பாஜக வாக்கு கூடியிருக்கு. சில இடங்கள் அண்ணன் சிவாஜி கணேசன் வந்து ஜானகி அம்மையாற்ற கூட்டணி சேர்ந்தார். அப்போ நமக்கு அண்ணன் தான், அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. நான் அந்த காலத்தில் அண்ணனுக்கு ஓட்டு இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். எங்கள் டேட்டா லிஸ்ட் ரிஷி தான், நம்ம சிஷியன்தான். சார் எப்படி சார் நீங்கள் சிவாஜி ரசிகங்கிறனால ஓட்டு இருக்குன்னே பேசுகிறீங்க, உங்களோட இதுக்கு என்ன சார் டேட்டா இருக்குது? காங்கிரஸ் 17% வாக்கு எடுத்திருந்தது. மூப்பனார் காமராஜ் ஆட்சி அமைப்பு பண்ணி 20% வாக்கு சிவாஜி போன பிறகு எடுத்துட்டாரு. சிவாஜி போன பிறகு மூப்பனார் காமராஜ் ஆட்சி அமைப்பு 20% வாக்கு எடுத்துட்டாரு. 2.5% வாக்கு கூட்டிட்டு நீங்கள் சிவாஜி ரசிகர்களெல்லாம் எம்ஜிஆருக்கு எதிராக திமுகவுக்கு ஆதரவாக இருப்போம், நான் எமர்ஜென்சி எதிர்த்த கலைஞருக்கு ஆதரவாக நான் பேசியிருக்கீங்க, எங்கேயும் பேசியிருப்பேன். அப்போது நீங்கள் திமுகவும் முன்ன ஓட்டோட அதிக ஓட்டு கூட்டிட்டு, அப்போ சிவாஜி எடுத்த ஓட்டு ஜானகி ஓட்டு தான், சிவாஜிக்கு ஓட்டு கிடையாது, ரசிகர்கள் உண்டுன்னு ரிஷி ஒரு கருத்தை சொன்னார். நம்ம இதுவரை ஒரு இதில் எப்படியும் ஒரு 2% ஓட்டாது சிவாஜிக்கு உண்டுன்னு நம்ம நினச்சிட்டு இருந்த இதில் இப்படி ஒரு இதை ரிஷிங்கிற நம்ம சிஷியம் ஒருத்தனே வந்து நம்மளை இன்லைட் பண்ணுற மாதிரி சொல்லிட்டானோடனே நம்ம சிவாஜின்னா நம்ம அதில் வந்து அவர் ஒரு ஃபோல்ஸ் தாங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் இருந்துட்டோம். சிவாஜிக்கு ரசிகர்கள் இருந்தாங்க, ஆனால் மக்கள் சிவாஜி இது பண்ணி வாக்களிக்கலை. விஜய் பொறுத்தளவில் என்னோட பார்வை ரசிகர்கள் இருக்காங்க. ரசிகர்கள் வந்து இன்னைக்கு சிஏ எதிர்த்தும் விஜயோட இந்துக்கள் யாருமே வந்து இது பண்ணலை. பட் விஜய்க்காக கிறிஸ்தவ வாக்காளர்களும் பரையர் சமூக வாக்காளர் சீமானுக்கு ஆதரிச்சாங்க. விஜய் சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணால் சீமானுக்கு விஜய் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் இருப்பார். எனக்கு ஒரு பிராமண சங்க தலைவர் கூட எனக்கு இன்னைக்கு காலையில் எழுதின ஒரு இதில் எனக்கு முக்கியம் மோடி 2029 எம்பி ஜெயிக்காதான்னு நான் சொல்லும்போது அவர் தனக்கு முக்கியம் திமுக வந்துடக்கூடாதுன்னு நண்பர் தான் சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா சீமான் தலைமை விஜய் ஏற்றா அவங்க எதிர்கட்சியாட்டே வந்துடுவாருன்னு அவர் கூட ஒரு கருத்தை சொல்கிறார். அனைத்து பிராமணர் பாதுகாப்பு சங்க தலைவர் என்னோட இனிய நண்பர், அவர் அந்த கருத்தை சொல்கிறார். ஸோ பலருக்கும் பலதரட்ட கருத்து இருக்குது. இது வந்து சீமானும் விஜயும் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். சார் 2026 அரசியல் இனிமே வந்துட்டு சீமான் இல்லாமல் கிடையாது. சீமானே இதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து அந்த இடத்துல இருந்து அகற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்துல ஸ்ட்ராங்கான இடத்துல வந்து நின்றுட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க என்ன மாதிரியான மூவெல்லாம் பண்ணணும் சார்? நான் சீமான் வந்து 2029 மக்களவைத் தேர்தலில் ஒரு முக்கியமான சக்தியாக இருப்பாருங்கிறதே நான் பார்க்குறேன். 26 தான் அவருக்கு மெயின், அவர் இது அவருக்கு நிற்பார். தொடர்ந்து சொல்லிட்டான் ஆம் ஆத்மி பஞ்சாப் மாதிரி 7.4 வந்து 43 ஆக்கின மாதிரி தனிஞ்சு 5வது முறை சாதிப்பான்னு நினைப்பார். ஸோ ஓகே, அவருக்கு வாழ்த்துக்கள், அது நம்ம அதை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஆனால் சீமான் வந்து 2029 இந்திய அளவில் சோனியாவுக்கும் மோடிக்கும் இடையில ஒரு பெரிய சக்தியாக தமிழ்நாட்டுக்குள்ளே இருப்பார். அது என்ன முடிவெடுக்க போகிறான்னு எனக்கு தெரியல. பட் சீமானை பொறுத்தவரை என்னோட ஆதங்கத்தையும் வருத்தத்தையும் பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். இப்பவும் அதை நான் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கேன். இன அழிவிலிருந்து பிண குவியலிருந்து வந்த கட்சின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பிரியங்கா காந்தி அப்படியே இங்கே வெள்ளூர் சிறையில் வந்து பார்த்து அன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்தில் திட்டமிட்டு பழி வாங்குற மாதிரி செய்தாங்கங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் நீங்கள் வந்து ராகுல் டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு ராகுலுக்கு சிம்பதி காட்டுற மாதிரி நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் பேட்டி கொடுக்குறீங்க. அதே மாதிரி இவர் அன்புமணி அவர் வந்து அது என்டிஏல இருந்தே ராகுல் காந்திக்கு ஆதரவாக சொன்னார். ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஒரு போக்கு வந்து சீமான் நடந்தாச்சு. அவங்க முடிவு, அவங்க கட்சி, அவங்க முடிவு, அவங்க தம்பிகள் எங்கள் கட்சி எங்கள் முடிவு, நீ யார் கேட்கன்னு கேட்பாங்க, அது நியாயம்தான். பட் நம்ம பார்வை என்னென்னா பிண குவியல்லேருந்து வந்தோம். நீங்கள் அந்த பிண குவியலுக்கு காரணமானவங்களுக்கே சிம்பதியாக நீங்கள் அறிக்கை கொடுத்ததெல்லாம் எங்களுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குங்கிறது தான் என்னோட பதிவாக இதில் உங்கள் நாச்சியார் முன்னாடி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதான் எப்பயும் போல என்னோட கருத்து வேறு, ஆனால் நான் சொல்கிறத சொல்லிடுவேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க சார். என் கொள்கை வேறு, சீமான் கொள்கை வேறு. இது ராகுல் காந்திக்கு ஆதரவெல்லாம் சீமான் அந்த பிணத்தின் இதிலேருந்து வந்தவங்களாம் பண்ணுறாருன்னு சொன்னால் அது நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியலைங்கிறதா நம்ம கருத்து.